Watch full episodes on Jio Hotstar. இந்த பசங்க யாரு? இவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்க. இந்த வயசுல இருந்தே சின்ன பசங்களுக்கு போலீஸ் ஆகிறதுக்கான ட்ரைனிங்க எங்க டிபார்ட்மெண்ட் இப்ப தந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபுல் ப்ராசஸ்ல இவங்க எல்லாரும் என் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாம்? அடடா, என்ன பேசிட்டு இருக்கீங்க லட்டு சிங் சார்? போலீஸ்க்கு அப்ஜெக்ஷன் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா என்ன? மோஸ்ட் வெல்கம். இந்த கபோர்டுக்குள்ள இருந்து புது சத்தமா இருக்கு. இந்த கபோர்டை தொடர்ந்தாலும் அதே மாதிரி சத்தம் வருது. இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. ஆகா ஆஹா, மறுபடியும் இங்க வந்துடுச்சுங்களே. நேத்து நீங்க கொடுத்ததே பத்தாதா? போதும், விட்டுடுங்க. நீங்க 4 பேரும் ரொம்ப புத்திசாலியான டாகிஸ். உங்களுக்கே தெரியும் எனக்கு என் கையில பிஸ்கட் இல்லைன்னு. ப்ளீஸ், நான் எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன விட்டுடுங்க, காப்பாத்துங்க டாகிஸ். யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கல? யாரு காப்பாத்துங்க? கேக்குறீங்களா? சிவா சிவா, ஓடிடலாம் வாங்க, ஓடிடலாம் வாங்க. நானே பயந்து போய்கிட்டு இருக்க, துரத்துக்கிட்டா வர. இந்த வாங்க. இது என்னது? விடு விடு, சொன்னா கேளு. என்கிட்ட பிஸ்கட் இல்ல. விடுங்க விடுங்க விடுங்க. ஆகா, இது என்ன டாகிஸ் வண்டி ஓட்டுது? அப்ப நம்ம ஓட வேண்டியதான். ஓடே. உங்களுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? இப்படி வரட்டுறீங்க? ரேவா, ஆதி, யுடி, நீங்க வேற ஒரு பக்கம் போங்க. நான் போய் அதுங்களை சமாளிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட், நான் இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை இங்க இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க, சரியா? நீ கவலைப்படாத. லட்டு சிங் அங்கிளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே சிவா. லட்டு சிங் அங்கிளுக்கு என்ன ஆச்சு? இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? லட்டு சிங் அங்கிள், நில்லுங்க. லட்டு சிங் அங்கிள், சுயநினைவுக்கு வாங்க. நீங்க ஒன்னும் டாக் இல்ல, நீங்க ஒரு மனுஷன். அந்த டாகிஸ் என்ன விரட்டி வந்து பைக்ல இருந்து கீழே தள்ளி கடிச்சு கொதறிடுச்சுங்கப்பா. அதுக்கெல்லாம் நேத்து என் கையால பிஸ்கட் நான் கொடுத்தல, அது எல்லாத்தையும் மறந்துடுச்சுங்க, தெரியுமா? நான் அதுக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன். சரி சரி லட்டு சிங் அங்கிள், நீங்க அதை விடாதீங்க. உங்க திறமை என்னன்னு அந்த டாகிஸ்க்கு காட்டிட்டு வாங்க. ஆதி,
நான் ஏற்கனவே 2 வாட்டி அதுகள்கிட்ட கடி வாங்கி வீங்கி போயிருக்கேன். இப்போ 3வது முறையும் போய் ஹாக்ட்ரிக்கா கடி வாங்க சொல்றியா என்ன? அதுங்க கடிக்கலாம் அந்நியர்கள், நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. என் வழிய புரிஞ்சுக்குங்கப்பா. லட்டு சிங் அங்கிள், எங்களால உங்களோட வழியை புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நேரடியா மோதுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உடனே போய் அந்த ராஜா கிட்ட பேசுறது நல்லதுன்னு தோணுது. சிவா, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்க கைட் பண்ண மாதிரியே நாங்க போய் அந்த பில்டிங் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா எதுவும் கிடைக்கல. அங்க யாருமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அது எப்படி கிடைக்காம போவாங்க? எங்களோட மக்கள் நிறைய பேரு அங்க இருந்து தான் காணாம போனாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க உங்க ஆளுங்களை புடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்களை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை எனக்கு அந்த இடம் தெரிஞ்சா போதும். ஆனா நேரடியா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. வேற ஒரு ஐடியாவை தான் நான் யோசிச்சாகணும். சிவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரி சின்னவங்களா மாறி அந்த இடத்துக்கு போயிடலாம். அவங்களெல்லாம் எங்க கைது பண்ணி வச்சிருக்காங்களோ நம்மளையும் அங்கதான் வைப்பாங்க. எஸ் ரேவா, இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு. சார், உங்களால மறுபடியும் எங்களை குட்டியா மாத்த முடியுமா? இதுக்கு முன்னாடி மாத்துனீங்களே அப்படி. அதுக்கு என்ன சிவா, மாத்திடுறோம். இந்த விதைய உங்க வாய்க்குள்ள வச்சுக்கங்க. இது எவ்வளவு நேரம் உங்க வாய்க்குள்ள இருக்கோ அவ்வளவு நேரம் நீங்க சின்னதா இருக்கலாம். நீங்க இந்த விதை வாயில இருந்து எடுத்துட்டீங்கன்னா பெருசாயிடலாம். சிவா, இனி உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க 4 பேரோட உருவமும் கலரும் எங்கள மாதிரியே மாறிடுச்சு. அப்புறம் எங்கள மாதிரி பறக்கவும் முடியும். லட்டு சிங் அங்கிள், நீங்க நார்மலா வெளியில நின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஃபுல் போலீஸ் போர்ஸையும் கூட்டிட்டு வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருங்க. ஆனா அதுக்கு எந்த அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ கூட இங்க இல்ல, நான் இங்க இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? இப்போ என்னோட அவசியம் உனக்கு இருக்காது. சீக்கிரம் வாங்க, அந்த செடிக்குள்ள போய் நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். அலாரம் அடிக்குது. அப்படின்னா யாரோ மாட்டிருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, யாருன்னு பார்க்கலாம். பிரமாதம், அருமையான விஷயம். அநேகமா என்னோட தோட்டத்துக்குள்ள விருந்தாளிங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ கும்னாம் சிங்க்கு ஒரு பேரு கிடைச்சே தீர போகுது. சிவா, இப்ப என்ன வாங்க பண்றது? வாங்க, ஒழுங்கா இதுக்குள்ள வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க இதுக்குள்ள வரல, நான் உங்க எல்லாரையும் நசுக்கி போட்டுடுவேன். உங்க உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா ஒழுங்கா வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. டைனி மேன், let's go to your new home. New home. பாத்தியா சிவா, இந்த ஆளு எவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு. நம்ம இங்க தான் நின்னுட்டு இருந்தோம். ஆனா இந்த ட்ராப் டோரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நாலா பக்கமும் நல்லா பாருங்க. நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்க. போங்க, எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிம்மதியா இருந்துக்கோங்க. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. இங்க எங்க வேணும்னாலும் நீங்க சுத்தலாம். நீங்கெல்லாம் யாரு? எங்கள மாதிரியே தெரியுறீங்க, ஆனா எங்க ஆளுங்க கிடையாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கிங் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்னது இது? இவங்க எல்லாரும் எப்படி பெரியவங்களா மாறுறாங்க? ஓடுங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். சீக்கிரம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க.
சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் மேல வாங்க, வழி கிளியரா இருக்கு. இங்க என்ன நடக்குது? டைனி மேன்ஸ் எப்படி விடுதலையானாங்க? அப்புறம் அந்த பையன் நேத்து இன்ஸ்பெக்டர் கூட வந்தானே, அந்த பையன் தானே? அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜக்கா, பக்கா, சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. போங்க. அது யூடி, இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. அவங்கள கைது பண்ணி நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சுதந்திரத்தை உங்களால பறிக்கவே முடியாது. அவங்க வெளியில தான் வாழ்வாங்க. கனவு என்னன்னா, உலகத்துல இவங்கள மாதிரி ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு தனி காலனிய உருவாக்கி ஒரு பெரிய பேரு சம்பாதிக்கிறது தான். அதனால இவங்களை என்னால விடுதலையாக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் அங்கிள், அவங்க எப்பவோ ஓடி போயிட்டாங்க. அத நீங்களும் பாத்தீங்கல்ல. பாய், நானும் போறேன். நான் உன்னை போக விட்டாதானே உன்னால போக முடியும். நான் யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன். அல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா. சீக்கிரம் வாங்கப்பா. ரேவா, அது யூடி, நீங்க 3 பேரும் லட்டு சிங் சார் கூட அவர் பைக்ல போயிடுங்க. நான் இப்ப டைனி மேன்ஸ் கூட தான் போய் ஆகணும். சீக்கிரமா போக, பறக்கிறதுக்கு தயாராகுங்க. அதோ அவங்க அங்க இருக்காங்க. ஓஹோ, இவங்களும் பறந்து வந்துட்டு இருக்காங்களா? ஓகே, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு சின்ன பையா, பாஸ் டைனி ஆளுங்களை ஒழுங்கா அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி இருக்காரு. இல்லனா அவரோட பயங்கரமான கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க ப்ளீஸ். அது யூடி, நீங்க எதுக்காக ஏன் சொல்றல உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் தான் பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் என்னால வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். லட்டு சிங் அங்கிள், சைடுல பாருங்க, உண்மையாவே உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். நான் இப்ப முன்னாடி பார்த்து ஓட்டுறதா இல்ல சைடுல பார்த்து ஓட்டுறதா? அப்படி என்னதான் இருக்கு சைடுல சொல்லுங்க. எப்படி எஸ்கேப் ஆன பாத்தீங்கல்ல? நீங்க என்ன பத்தி கவலையே படாதீங்க, போங்க, பறந்து போயிடுங்க. இன்னும் ஆளுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சிவா ஒருத்தனே என்னோட ஆளுங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சாச்சிக்கிட்டு இருக்கானே. அந்த பையன் என்னோட பேரு பிரபலமாகிறத கண்டிப்பா தடுக்க முடியாது.
லட்டு சிங் சார், இதே மாதிரி நம்ம பைக்ல போய்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தையே சுத்தி வந்துடுவோம். பிஸ்கெட் இருந்தா இதுங்களுக்கு எடுத்து போடுங்க. போன தடவை நான் அவசரத்துல தான் மறந்து போய் பிஸ்கட்டை எடுத்துட்டு வரல. ஆனா இந்த முறை ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்திருக்கேன் பிஸ்கட்டை. இந்தாங்க. Come on, come on, take it, take it. இந்த டாகிஸ் ரொம்ப புத்திசாலியாக இருக்கு. பிஸ்கட்டை சாப்பிட்டு டயர்டே ஆகாம நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கு பாரு. இந்த கும்னாம் சிங்குக்கு கண்டிப்பா ஒரு பேரு கிடைச்சே தீரும். சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அங்கிள். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி உன்னை என்னால எதிர்க்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இங்க பாருங்க அங்கிள், நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கான பேர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கண்டிப்பா நல்ல பேரா இருக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? சிவா, ஜெயில இவருக்கு நான் ஒரு புது பேரை கொடுக்கறேன். அவமானப்பட்ட சிங்கன்னு. அங்க உனக்கு நான் நிறைய பிஸ்கட்டுகளை தரேன். அங்க உன்னோட டாக்கிஸ்க்கு நீ ஊட்டி ஊட்டி விளையாடலாம். எனக்கு பிஸ்கெட் எல்லாம் எதுவோ தேவையில்லை. நான் அவமானப்பட விரும்பவே இல்லை. தயவு செஞ்சு என்ன வெளியே விட்டுடுங்க. சிவா, உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாங்க மறுபடியும் துளசி செடிகளை வளர்க்க போறோம். அதுக்கு அவசியம் இருக்காது. உங்ககிட்ட இருந்து பறிச்ச துளசி செடி எல்லாம் நாங்க ஒரு புது இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம், சரியா? இங்க இருந்து நார்த் பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்கு. அங்க எனக்கு ஒரு நல்ல சீக்ரெட் இடம் தெரியும். அங்க வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உங்க செடிங்களையும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சிவா. நாங்க எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாய். பாய். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.